ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி கொண்டிருக்கேன். அதைத்தான் ஒரு சின்ன வீடியோவா உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ப்ராடக்ட் நேம் எதுவுமே சொல்லலை, எப்படி மேக்கப் போடுறேன் அப்படின்னு சொல்கிறத கிளியராகவும் வீடியோ எடுக்கலை. ஜஸ்ட்டு கெட் ரெடி வித் மீ அந்த வீடியோ தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு நாள் வேணும்னா நான் என்னென்ன ப்ராடக்ட், எப்படி ஐலைனர், எப்படி காஜல் போடணும் அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாய்ஸ்சரைசர் ஃபஸ்ட்டு போட்டாச்சு. எப்போவுமே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின் வந்து ஈவன் டோனாக இருக்கும். அங்கங்கே திட்டு திட்டா, அங்கங்கே ஒரு மாதிரி பிக்மெண்டேஷன், முகத்தில் வந்து டாட் டாட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்கள் ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கணும்னா எப்போவுமே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபேர்னஸ் க்ரீம் போட போகிறேன். நான் ரெகுலராக இந்த ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணலைனாலும் மாய்ஸ்சரைசர் அண்டு சன்ஸ்க்ரீன் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். இது போட்டுட்டு நெக்ஸ்ட் நான் சன்ஸ்க்ரீன். நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கோம், வெளியே எங்கேயும் போகல, சன்ஸ்க்ரீன் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் தேவை. சன்ஸ்க்ரீன் போட்டு ஒரு 3 to 4 hours கழித்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. இப்போ நான் என்னோடய ஃபேர்னஸ் க்ரீமை யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த மேக்கப்புக்கு எந்த காம்பேக்ட் பவுடர், ரோஸ் பவுடர், அதாவது ஃபவுண்டேஷன், கன்சீலர் இது எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு என்னோட மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், ஃபேர்னஸ் க்ரீம் இவ்வளோ தான் யூஸ் பண்ணிவிட்டு ஐ மேக்கப் மட்டும் போடுவேன். ஐ மேக்கப் கூட ஐலைனர், காஜல் இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் என்னோடய ஃபங்க்ஷன் மேக்கப் கூட. ப்ரைமர் அது இது எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. எவ்வளோ சிம்பிளாக நான் ரெடி ஆக போகிறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபேஸ் க்ரீம் எல்லாம் போட்டாச்சு, சன்ஸ்க்ரீனும் போட்டாச்சு. பொட்டு வச்சுக்கலாம். சேலை கட்ட போகிறேன் இல்லையா, அந்த புடவைக்கு ஏற்ற மாதிரி கலரில் ஒரு பொட்டு வச்சுக்கிறேன். பொட்டு வச்சுட்டு நான் வந்து நெத்தியில் எப்போவுமே குங்குமம் வைப்பேன். அது எனக்கு பிடிக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஃபேஸு. ஸோ குங்குமம் வச்சாச்சு. இப்போ நான் வந்து ஐப்ரோக்கு ஒரு ஷேட் கொடுக்க போகிறேன். ஐப்ரோ வந்து எனக்கு எப்போவுமே முன்னாடிலாம் ரொம்ப பட்டையாக இருந்துச்சு. நம்ம இது ஐப்ரோஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ரொம்ப தின்னாகிட்டோம். ஸோ ஐப்ரோக்கு கொஞ்சம் பிளாக் கலர் ஐ பேலட் இருக்குது என்கிட்ட. இந்த ஐ பேலட் வச்சு தான் போடுறேன். பிளாக் கலர், அப்புறம் 2 ப்ரௌன், டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுத்தையும் வச்சு மேலே ஒரு ஷேடோ கொடுத்துட்டோம்னா ஐப்ரோ வந்து நீட்டாக அழகாக இருக்கும். ஐப்ரோ வந்து பென்சிலெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஈஸியான ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. சின்ன ப்ரஷ்ஷு எடுத்துகிட்டு அதில் இதை ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து நல்லா கொடுங்க. அப்படி கொடுத்தா தான் வந்து ஐப்ரோ அழகாக இருக்கும். நீங்கள் பென்சில் வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கே அது வந்து வரைஞ்சி விட்ட மாதிரி இருக்கும். இப்படி ப்ரஷ் வச்சு போட்டிங்கன்னா ஐப்ரோ போட்ட மாதிரியே தெரியாது, நம்மளோட ஓன் ஐப்ரோ மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ ஐப்ரோ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காஜல் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து காஜல் வந்து கண்ணுக்கு கீழேலாம் ரொம்ப டார்க்காக போட மாட்டேன், லைட்டாக போடுவேன். ஐலைனர் கொஞ்சம் பட்டையாக போடுவேன், அது எனக்கு பிடிக்கும். தின்னாக இல்லாமல் பட்டையாக போடுறது பிடிக்கும். இப்போ நான் வந்து காஜல் போட்டு கொண்டிருக்கேன். இதை வந்து நெக்ஸ்ட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ எப்படி ஐலைனர், காஜல் எல்லாம் போடுறதுன்ற வீடியோ, என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து எப்படி ரெடி ஆகுறேன் அப்படின்ற இந்த வீடியோனால நான் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி ரெடி ஆகுறேன் அப்படின்றத மட்டும்தான் போட்டு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு எங்களுக்கு பேசிக்காக பிகினர்ஸுக்கு வரவே வராது, காஜல் போடுறதுக்கோ ஐலைனர் போடுறதுக்கோ. நீங்கள் வந்து போட்டு பழகிட்டிங்கன்னா, ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். எனக்கும் கூட ஃபஸ்ட்டு வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண எனக்கே அது வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஐலைனர் போட்டுக்க போகிறேன். ஐலைனர் போடும்போது சில பேர் வந்து ரொம்ப தின்னாக போடுவாங்க, சில பேர் பட்டையாக போடுவாங்க. எனக்கு நல்லா பட்டையாக போடுறதுக்கு தான் பிடிக்கும். ஸோ நான் நல்லா பட்டையாக போட்டுக்குவேன். அதுக்கு மேலேயும் ஐப்ரோவும் வந்து நான் எப்போவுமே நல்ல பட்டையாக தான் இருந்துச்சு எனக்கு முன்னாடி. அதை முன்னாடி சொன்னேன்ல, ஐப்ரோஸ் பண்ணி நம்ம இது வந்து ரொம்ப தின் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், ஐலைனரும் போட்டாச்சு. மஸ்காரா அது இதெல்லாம் போட மாட்டேன், காம்பேக்ட் பவுடர் எதுவும் கிடையாது. இவ்வளோ தான் என்னோடய மேக்கப்பு. மேக்கப் முடிஞ்சிச்சுன்னா தலை வாரிட்டு அதுக்கப்புறம் நம்ம புடவையை கட்டிக்கலாம், ஓகேவா. ஐலைனர் போட்டு முடிச்சுட்டு நான் வந்து ஒரு மச்சம், எல்லாருமே இப்போது எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நான் சின்னதாக ஒரு மச்சம் வச்சுக்குவேன். வீடியோஸ்லலாம் நான் இங்கே பார்ப்பீங்க ஷார்ட்ஸ்லலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் மச்சம் தான் அது. மச்சமும் வச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் போட்டுடலாம்.
எல்லாம் லிப்ஸ்டிக் போடுற பழக்கம் எல்லாம் கிடையாது. இப்போ வந்து லிப்பு வந்து ரொம்ப தனியா தெரியுது பிளாக்கா. ஸோ அதனால லிப்ஸ்டிக் போட்டா தான் அது வந்து அந்த என்னோட ஃபேஸுக்கு நான் போடுற மேக்கப்புக்கும், லிப்ஸ்டிக்கும் அது கரெக்ட் ஆகுது, கனெக்ட் ஆகும். இல்லன்னா வந்து லிப்ஸ் மட்டும் தனியா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரா இருக்கும். ஸோ வந்து லிப்ஸ்டிக்க கொஞ்சம் நான் வந்து டல்லா இல்லாம நல்லாவே நல்லாவே போட்டுக்குவேன். ஸோ லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தலைய வாரிடலாம். தலை வார்றது தான் பெரிய கஷ்டம். ஏன்னா எப்பவுமே சிம்பிளா நம்ம வீட்ல இருக்கும்போது தலை வாரிருவோம் ஈஸியா. எவ்வளோ வேணா ஸ்டைல் பண்ணிக்குவோம். டக் டக்குன்னு ஈஸியா வந்துரும். எங்கேயாவது கிளம்புறோம்னு வையுங்களேன், அந்த தலை வாரவே முடியாது. வரவே வராது. அப்பதான் சதி பண்ணிட்டு இருக்கும். இன்னைக்கும் 2 தடவ நான் போட்டு, 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 போட்டு எனக்கே வெறுப்பாயிடுச்சு. எப்பவுமே அப்படித்தான். கிளம்புற டைம்ல எங்கேயாவது ஃபங்ஷனுக்கு எங்கேயாவது கிளம்புறோமா, தலை வரவே வராது. வீட்ல நம்ம கிளம்புறோம்னா சட்டுன்னு வந்துரும். அழகா வேற இருக்கும். ஃபங்ஷனுக்கு போம்போது அந்த அளவுக்கு வீட்ல எந்த அளவுக்கு போடுவேனோ, அந்த அளவுக்கு எப்பவுமே வராது. இது ஃபர்ஸ்ட் டைம் போட்டு திரும்ப அடுத்த டைம் தான் எனக்கு வந்துச்சு. அவ்வளோ வீட்ல போடுற மாரி பெர்ஃபெக்ட்டா வரல. சரி ஓகே இதுவே போதும். அதுக்கப்புறம் லேட் ஆயிடும். எப்பவுமே ஃபங்ஷன்னா லேட்டா தான் போய் சேர்றது. இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் போவோம் அப்படின்னு தான் சீக்கிரமே ரெடியாக ஆரம்பிச்சேன். ஓகே இப்போ நான் வந்து தலையும் பின்னல் போட்டேன். நமக்கு நாமே ஈஸியா போட்டுக்கலாம். ஏன்னா இப்போலாம் நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணாலே நிறைய வீடியோஸ் எப்படி தலை வாரணும், எப்படி மேக்கப் பண்ணணும் எல்லாமே ஈஸியா கிடைக்குது. ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியதில்ல. யார்கிட்டயும் போய் நிக்கவும் வேண்டியதில்ல. சாரி கட்டுறதுக்கு கூட யார்ட்டயுமே போய் நிக்க வேணாம். முன்னாடி நாளே நம்ம எல்லாமே ஃப்ளீட் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா, நெக்ஸ்ட் டே வந்து ஃபங்ஷனுக்கு கிளம்பும்போது ஈஸியா நம்ம சாரி வியர் பண்ணிடலாம். நான் இப்பலாம் அப்படிதான். முன்னாடி நாளே எனக்கு சாரி ப்ளீட்டிங் பண்ணி அயனிங் எல்லாம் பண்ணி வச்சிருவேன். ஸோ நெக்ஸ்ட் டே ரெடி ஆயிட்டு தலைவாரிட்டு சாரி எடுத்து ஒரு 5 மினிட்ஸ்ல வியர் பண்ணிட்டு ஃபங்ஷனுக்கு கிளம்பிட வேண்டியதான். இல்லைன்னா சாரி வியர் பண்ண தெரியாது. எடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்கு போகணும், மாமி வீட்டுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும். அவங்கள வச்சு சாரிய கட்டி விட சொல்லி நின்னுட்டு இருக்கணும் பொம்மை மாரி. இப்ப அப்படி இல்ல. யூடியூப் பார்த்தோம்னா எப்படி சாரி கட்டணும், எப்படி ப்ளீட் எடுக்கணும், எப்படி அயர்ன் பண்ணணும் எல்லாத்தையும் கத்துக் குடுக்குறாங்க. ஸோ வந்து ஈஸியா நம்ம தலைவாரிலாம். நமக்கு தேவையானத வந்து நம்மே பண்ணிக்கலாம். ஃபேஷியல் கூட பண்ற அளவுக்கு. நானு அப்படியே தான் பண்ணுவேன் எனக்கு. ஸோ இப்போ வந்து தலை வாரி ஒரு வாரி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. முன்னாடி கொஞ்சம் வந்து பிரேக் ஆயிட்டு திரும்ப இப்போ ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டேன். அது ஸ்டார்ட்டிங்ல எப்பவுமே அப்படிதான். ஃபங்ஷன் டைம்னா இப்படித்தான் ஆகும். மத்தபடி வந்து கரெக்ட்டா சூப்பரா வந்துரும். ஃபங்ஷன் டைமுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வரவே வராது. இன்னைக்கும் அந்த மாரி தான் பெர்ஃபெக்ட்டாலாம் வரல. சரி வந்த அளவுக்கு போதும் ரெடி ஆயிட்டு போயிடணும். அப்புறம் பசங்களே திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. ரெடி ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ ஒரு சைடு எப்படியோ முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் சைடு வாரிட்டு சாரி வியர் பண்ணிட்டு ஃபங்ஷனுக்கு போக வேண்டியது தான். ஒரு மேரேஜ் ஃபங்ஷன். மேரேஜ் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியாவது போகணும் இல்லையா? ஸோ அதனால முடிச்சுட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பின்னல் போட்டுட்டு இப்போலாம் பின்னாடி ஈஸியா ஒரு பின்னல் ஒத்தச்சட்ட பின்னல் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். இல்லைன்னா இப்படி சைட்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிரைட் எடுத்து பின்றோம்னா, முன்னாடி சைட்ல விட்டு பின்னோம்னா 1000 கால் ஜடை, அது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சரி அது பின்னிட்டு இருக்க லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, பின்னாடி ஒரே ஒரு ஜடை பின்னிட்டு நான் வந்து முடிச்சுட்டேன். இப்போ பாருங்க தலைவாரி முடிக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒரு ஷேர் கொடுங்க. புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. இப்போ முடிஞ்சிச்சு. என்னோட மேக்கப்பும் முடிஞ்சிச்சு. ஈஸியா வந்து ப்ரைமர் போடணும், டோனர் போடணும், காம்பேக்ட் பவுடர், ரோஸ் பவுடர், என்னென்னலாம் இருக்கு இல்லையா? கன்சீலர் இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் போடணும் அப்படின்ற அவசியம் இல்ல. சிம்பிளா ரெடி ஆயாச்சு. சிம்பிளா ரெடி ஆயிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அந்த மாரி கூட போடலாம். போட்டா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ எனக்கு வந்து அது போட்டா இன்னும் ஒரு மாரி வெள்ளையா இருக்கு. பசங்க என்னோட பிள்ளைங்களே திட்டுவாங்க. ரொம்ப வெள்ளையா பேய் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் அத போடுறதில்ல. எனக்கு ஃபவுண்டேஷன்லாம் போட்டா ஒரு மாதிரி என்னோட ஃபேஸ் வந்து டல் ஆயிடும். இப்படியே இருந்தேன்னா தான் என்னோட ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும், பிரைட்டா இருக்கும். ஸோ இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பின்னலும் போட்டு முடிச்சாச்சு. என்னன்னா இப்போ வந்து முடி கொட்டுறது தான் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னதான் முடி வளர்ந்தாலும் முடி கொட்டிக்கிட்டே இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு அப்படித்தானே முடி கொட்டும். ஸோ ஒண்ணும் பண்ண முடியாது. தலை வாரிட்டு கீழ பார்த்தோம்னா, அவ்ளோ முடி இருக்கும். அப்பா நம்ம முடியா இவ்ளோ முடி கொட்டுது அந்த மாரி இருக்கும். ஸோ ஓகே. பின்னல் முடிச்சாச்சு. இப்போ பாருங்க சாரி. இந்த சாரி தான் நான் வியர் பண்ண போறேன். சாரி வியர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே. சாரி வியர் பண்ணி ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஃபுல்லா ரெடி ஆச்சு. ஃபங்ஷனுக்கு ரெடி ஆச்சு. இப்போ கிளம்ப வேண்டியது தான்.
நான் எப்படி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு எப்படி ரெடி ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகி? நீங்களாவே ரெடி ஆவீங்களா? சாரீலாம் கட்டுறதுக்கு, இல்லை யாராவது ஹெல்ப் வேணுமா அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட லுக் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு வெளியே போயாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியேயும் கிளம்பியாச்சு. மண்டபத்தில் போயிட்டு மேரேஜ் அட்டன் பண்ண வேண்டியதுதான். ஓகே, நான் வந்து சாரி கட்டியிருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சாரி எப்படி வியர் பண்ணுறதுன்ற கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.